எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து ஸ்டேஜ் மேல போறேன், இல்லாட்டி ஐ நாட் கோ அப்படின்னு சும்மா உட்காந்து எங்களோட டீம் கூட நான் வந்து கலாய்ச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். பார்த்தா அவர் வராரு, கூப்பிட்டாரு. இட் வாஸ் லைக் வாவ் மூமெண்ட். இதனாலதான் தமிழ் கத்துக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. அந்த ஃப்ரூட் வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும், அவங்க புரியுமா புரியாதா தெரியாது, தமிழ்ல சொல்லணும், இப்படி எல்லாம் பயந்து பயந்து. இது வந்து சம்திங் லோக்கல் தமிழ். என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப லோக்கலா பேசுற ஒரு தமிழ். எனக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. ஆனா ஐ டிடன்ட் ஈவன் பிரிங் மை மேக்கப் கிட் அட் ஆல். ஐ சோ கான்ஃபிடென்ட், நல்லா பண்ணுவாங்க. ஓகே. ஆனா விகடன் வியூவர்ஸ்க்கு விஜய் எல்லோட ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என் கூட யார் இருக்காங்க அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இவங்களை நான் பொம்மின்னு கூப்பிடுறதா சுவாத்தின்னு கூப்பிடுறதான்னு தெரியல. அண்ட் இன்னைக்கு டேட்ல 1000 எபிசோட் கிராஸ் பண்ற சீரியல் அப்படின்னாலே வந்துட்டு ஒரு தனி மதிப்பு வேணும், அதுக்கு தனி எஃபோர்ட்டும் வேணும். நம்ம கூட பொம்மி என்கிற சுவாதி இருக்காங்க. வெல்கம் சுவாதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் நான் வந்து வெளியிலேயே பார்க்கும்போது கூட லைக் இவன் ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சனா, எல்லாரு கூடயும் ஜாலியா லைக் ஒரு ஈஸி ஸ்பிரிட் மாதிரி சுத்திட்டு இருந்தீங்க. அண்ட் எப்பவுமே சுவாதி அப்படிதானா? ஆமா, டவுன் டு எர்த் அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை எல்லாம் வேணாம். நான் ரொம்ப கேஷுவலா இருக்கணும்னு நான் வந்து நினைப்பேன். ரொம்ப வந்து எப்படி இப்படி எல்லாம் உட்காந்து வாங்க இப்படி எல்லாம் என்னால பேசவே வராது. எவ்வளோ நீங்க வந்து இவ்வளோ கோடி கொடுக்குற இப்படிதான் இருந்தாலும் என்னால முடியாது. நான் இப்படிதான் உட்காந்து ஐ காண்ட். ஐ ஷுட் பி ஜஸ்ட் டூ நார்மல். ஓகே. அண்ட் இப்போ வந்து ஜி குடும்ப விருதுகள்ல நம்ம இருக்கோம் இல்லையா? அண்ட் லாஸ்ட் இயர் நீங்க வந்து வின் பண்ணும்போது விஜய் சேதுபதி உங்களுக்கு கொடுக்கறதே இன்னி வரைக்கும் அது ஒரு பெரிய ப்ரைட் மொமெண்டா. எவ்வளோ போஸ்ட் எவ்வளோ பண்ணாலும் உங்களுடைய இன்ஸ்டால டாப் ஆஃப் த பேஜ்ல இருக்கு. அது வந்து எவ்வளோ க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்? பிகாஸ் ஈஸியா எல்லாருமே வந்து அன்பின் பண்ணிட்டு வேற வேற விஷயங்கள் மாத்திட்டே போயிடுவாங்க. பட் 1 year ஆனதுக்கு அப்புறமும் ஸ்டில் அஃப்கோர்ஸ், ஏன்னா எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அது என்னன்னா, இது தட் வாஸ் கிரேட் சர்ப்ரைஸ். எனக்கு அவர் வராரு எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னாடி கூட சும்மா they will be teasing. இப்போ வந்து நான் அதுவும் சும்மா ஐ வாஸ் டெல்லிங் உட்காந்து, எனக்கு வந்து விஜய் சேதுபதி சார் வந்து கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து ஸ்டேஜ் மேல போறேன், இல்லாட்டி ஐ நாட் கோ அப்படின்னு சும்மா உட்காந்து எங்களோட டீம் கூட நான் வந்து கலாய்ச்சிட்டு பேசிட்டு இருக்கேன். பார்த்தா அவர் வராரு, கூப்பிட்டாரு. இட் வாஸ் லைக் வாவ் மூமெண்ட். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா என்னைக்குமே இருக்கும். ஓகே. ஆக்சுவலி நீங்க சொல்லும் போதே வந்து சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ஒரு கன்னடா பர்சன், எனக்கு வந்து உங்ககிட்ட பேசும்போது தமிழ்ல தான் பேசணும். அது என்னன்னா, இப்போ ஆக்சுவலா எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, சரௌண்ட்ல எல்லாருமே வந்து தமிழ்ல பேசும்போது அவர் கூட ட்ரை பண்ணணும் அப்படின்னு நாங்க ட்ரை பண்ணிடுவோம். பெங்களூர்ல இருக்கும் போது சில ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தமிழ் தெரியும். நான் அவர்கிட்ட கேட்பேன். பிகாஸ் த ஒன்லி ரீசன் ஐ ஹேவ் டு லேர்ன் இஸ், அவர் கண்டிப்பா மீட் பண்ணுவேன். பேசும்போது நான் வந்து ஐம் லைக் நாட் கம்ஃபர்டபுள். நான் வந்து இங்கிலீஷ்ல மொத்தமா கன்வே பண்றதுக்கு ஐம் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள். எனக்கு வந்து அந்த ஒரு பியூர் லாங்குவேஜ் நான் வந்து கன்வே பண்ணணும், ஏதாவது என்னோட அன்பு எல்லாமே கன்வே பண்ணணும்னு எனக்கு பிடிக்கும். ஸோ நான் வந்து தமிழ் கற்றுக்கணும்னு, அதனாலதான் தமிழ் கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் வந்து கன்னடா. எனக்கு வந்து தமிழ் உங்களுக்கு மீட் பண்ணும்போது நான் தமிழ்ல தான் பேசணும், தமிழ் கத்துக்கணும்னு ஒரு ரீசனே நீங்க தான். பட் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், முடியவே முடியல பெங்களூர்ல இருக்கும் போது. ஆஃப்டர் கம்மிங் ஹியர் ஐ லேர்ன்ட். அண்ட் அவர் முன்னாடி தமிழ்ல பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. பட் ஆனா சுவாதிக்கு ஏன் இவ்ளோ பிடிக்குது விஜய் சேதுபதி? இல்ல, ரொம்ப நேச்சுரலா இருப்பாரு. இப்போ அவங்களோட படம் எல்லாம் பார்க்கும் போது ஏதோ நடிக்கிறாருன்னே தோணாது. ஃபீல் சோ ரியலிஸ்டிக். ஸோ அந்த ரியலிஸ்டிக் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே. இப்போ பிக் பாஸ் சீசன் 8 வேற ஹோஸ்ட் பண்றாரு. ஆமா, சீரியல் நடுவுல பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கா? பாத்துட்டு இருக்கேன். ஓகே. யூசுவலி எனக்கு என்னன்னா, ஐ அம் டூ பேட் அட் வாட்சிங் அதர். எது வேணாலும் இருக்கட்டும், ஐ அம் டூ பேட். ரொம்ப கம்மி நான் ஃபோன் யூஸ் பண்ணி. ஈவன் நவ் ஐ அம் திங்கிங், நீங்க சொன்னது இப்போ ஃபோன் எங்க வச்சே தெரியாது. So I'm too bad at all these things. அது பார்த்தா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன். செட்ல கேட்கறேன், நீ பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கியா? யா, பிகாஸ் விஜய் சேதுபதி சார் இஸ் தேர். ஸோ அதோட ரீசன் நான் பாக்குறேன். முன்னாடி கமல் சாரோடைய பாத்துருக்கேன், பட் நாட் மச். வெரி ஃப்ராங்க், நாட் மச். சோ கம்பேர் பண்ணா எனக்கு தமிழ் அப்போ அவ்வளோ புரியாது கூட. சோ என்ன பார்த்து என்ன ஏதோ பேசுறாங்க மட்டும்தான் புரியும். அண்ட் ஆல்சோ அவர் யாரு இருக்காங்க, அவரு யாரு இவர் யாரு கூட பெருசா தெரியாது இல்லையா? சோ வெரி ரேர். யாராச்சும் எது சொல்லும் போது இப்படி சண்டே ஆயிடுச்சா, அவங்க யாரு அப்படின்னு உட்காந்து பாத்திருக்கேன். பட் இது நானா இனிஷியேட்டிவா பாத்துட்டு இருக்கேன். வெரி நைஸ். இப்போ இந்த வருஷம் இந்த குடும்ப விருதுகள்ல வந்துட்டு நீங்க என்னமா எதிர்பார்க்கலாம், என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்க்கறீங்க?
எதுவுமே எதிர்பார்க்கறதுங்கிறது இல்ல, பிகாஸ் எதிர்பார்க்காமயே நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. சோ நாங்க ஏதோ எதிர்பார்த்துட்டு அது நடக்கலன்னா டிசப்பாயிண்டடா இருக்கோம். ஐ பிலீவ் இன் ஜீ தமிழ் லாட். So they gave me lots of surprises. So அதனால எதுவும் இல்லாம பிளாங்கா வந்தோம்னா அதோட சர்ப்ரைஸ் என்ஜாய் பண்றதுக்கு இன்னுமே பயங்கரமா இருக்கும். அதனால எதுவுமே எதிர்பார்க்கல. ஐ எம் எக்ஸைட்டட் பிகாஸ் திஸ் இஸ் மை 3rd year குடும்ப விருதுகள். ஸோ அதனால எக்ஸைட்டடா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அது கண்டினியூஸா வந்து 3 years கான்ஸ்டன்டா இந்த சீரியல் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு சீரியல் பண்ணோம், அடுத்தது ஜீ தமிழ்லயே பண்ணிட்டு இருக்கோம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் வருதுங்கிறது வேற. ஸோ இது வந்து ஒரே சீரியலுக்கு கண்டினியூஸா வந்துட்டு இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா. இயர்லி வந்து நிறைய சீரியல்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு. பட் ஆனா நினைத்தாலே இனிக்கும் வந்து எப்பவுமே மாறாம இருக்கு. அண்ட் இவ்வளவு வருஷம் கிட்டத்தட்ட 4 years கிட்ட ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னும் போது அது எப்படி, அது வார்த்தையில சொல்ல முடியாது. பட் ப்ளீஸ் புட் இட் இன் வேர்ட்ஸ். மை ஃபர்ஸ்ட் சீரியல் இன் தமிழ். ஸோ எனக்கு லாங்குவேஜ் பிரச்சனைனால தான் நான் பிஃபோர் ஆல்சோ நான் வந்து தெலுங்கு சீரியல் பண்ணும்போது கன்னடா படங்கள் பண்ணும்போது எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துச்சு. பிகாஸ் ஐ ஹேவ் ஃபியூ ஆர்டிஸ்ட் ஹூ ஒர்க் இன் தமிழ். கன்னடா அவங்க ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஏதாச்சும் போஸ்ட் போட்டதப்போ எல்லாரும் கேட்பாங்க, இந்த பொண்ணு நடிக்கிறாரா கேளுங்க. நான் வந்து இல்லன்னு ஓடுவேன். பிகாஸ் லாங்குவேஜ் தெரியாது. அங்க போய் அவங்க ஏதோ எனக்கு என்னன்னா லாங்குவேஜ் தெரிஞ்சா அவங்க லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் ஒரு இதனாலும் எனக்கு என்னன்னா ஒரு ஏதாச்சும் சொல்லும் போது அதோட ரெஸ்பான்ஸ் ஒரு ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கு தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ங்கிறது எனக்கு இருக்கும். அது வந்து ஐயோ முடியாது, இதெல்லாம் வேணாம் அப்படி படம்னால அட்லீஸ்ட் ஒரு ஃபுல்லா ஸ்கிரிப்ட் நம்ம படிச்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற அளவுக்கு நமக்கு டைம் இருக்கும். சீரியல்னா டைம் இருக்காது. சுட பேப்பர் வரும், உடனே நடிக்கணும், எப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் ரிஜெக்டிங். எத்தனோ ப்ராஜெக்ட்ஸ் நான் ரிஜெக்ட் பண்ணிருக்கேன். பட் இது வந்து இந்த கேரக்டரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பொம்மி கேரக்டரைசேஷனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட். ஸோ ஒரு சீரியல் இவ்வளோ அளவுக்கு வந்து ஹிட் ஆகும், அவ்வளோ மக்கள் என்ன எடுத்துப்பாங்கங்கிறது நான் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ வெரி வெரி ஹாப்பி. அது வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி வேர்ட்ஸ்ல போடுறதுக்கே ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா யூனோ. ஏன்னா ஐ ஸ்டில் ரிமெம்பர் நான் ஃபர்ஸ்ட் டே வந்ததப்போ லாங்குவேஜ் தெரியாது, பக்கத்துல ஜாலியா கடைக்கு போறேன், இது கொடுங்க, அது கிவ் மீ திஸ் ஃப்ரூட். அந்த ஃப்ரூட் வந்து இங்கிலீஷ்ல சொல்லணும், அவங்க புரியுமா புரியாதா தெரியாது, தமிழ்ல சொல்லணும், இப்படி எல்லாம் பயந்து கடைக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து கடைக்கே போக முடியல. நான் போனா பிடிச்சிடுறாங்க. ஸோ தட் லவ் நோ தட் இஸ் லைக் awesome. வெரி நைஸ். இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க நிறைய நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ண சீரியல்ஸ் வந்துட்டு வேற லெவல்ல ஓடின ஒரு சீரியல் ஆர் வந்துட்டு தெரியவே தெரியாது, நான் கவனிக்கல. இப்போ கேட்டிருப்பாங்க. ஒரு சீரியல் என்னன்னா அப்படி இதுக்கு பிஃபோரா நான் ஒரு ஆடிஷன் கொடுத்தேன், ரொம்ப ஃபோர்ஸபிளா ஆடிஷன் கொடுத்தேன். அது வந்து எதுவுமே ஆகல. It didn't come, it didn't go well. டேக் ஆஃப் ஆகல, அப்படியே ஆயிடுச்சு. ஓகே, காட்ஸ் பிளான் உங்களுக்கு வந்து நினைத்தாலே நடக்கணும். ஓகே, அண்ட் இது பேருக்கு ஏத்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. சோ இந்த சீரியல் போ நினைத்தாலே எனக்கு இந்த சீரியல் நினைச்ச உடனே வாவ் இன்னைக்குது. அண்ட் நிறைய இடத்துல வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க எனக்கு லைஃப்ல நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கிறதுக்கு காரணமா நினைத்தாலே இனிக்கும் வந்து இருந்திருக்கு அப்படின்ட்டு. அப்படி என்ன உங்க லைஃப்ல வந்து நினைத்தாலே இனிக்கும் மாத்துச்சு? என்னன்னா அதான் நான் சொன்ன மாதிரி பொம்மி கேரக்டருங்கிறது என்னன்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. என்ன ஆனாலும் அவன் வந்து ஃபேஸ் பண்ணுவா. இப்போ நீங்க சோகமா இருக்கீங்கன்னா இவ எவ்வளவு சோகமா இருந்தாலும் உங்களை வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு அவ ட்ரை பண்ணுவான். சரி இது என்ன கடந்து போயிட்டே இருக்கும் விட்டுரு அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அதுனா அது ஆக்சுவலா எல்லா பெண்களுக்கும் இருக்கணும்னு நான் நினைப்பேன். ஐ வாஸ் நாட் சோ மச் லைக் தட். நான் வந்து இந்த கேரக்டர் நான் டெய்லி என்னன்னா ஸ்வாதியா இருக்கிறத விட நான் வந்து பொம்மையாவே அதிகமா இருந்தேன். எனக்கு ஸ்டார்டிங் எல்லாம் மந்த்லி 25-26 days ஷூட் இருந்துச்சு. ஸோ 3 days எப்படி போகும்னே தெரியாது. அந்த நாள் எப்படியோ லீவ் நாள் போயிடும். இந்த 25 days ஸ்ட்ரெச்சா நான் பொம்மையாவே இருக்கும்போது we will get like used to like பொம்மி அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அந்த கேரக்டரைசேஷன் எனக்கு பிடிச்சு நான் நிறைய விஷயங்கள் இப்படி கூட யோசிக்கலாம்ல ஒரு பிரச்சனை வந்தா, இல்ல இது நிறைய வேஸ் இருக்கு யோசிக்கிறதுக்கு, இப்படி கூட யோசிக்கலாம், என்னையே நான் மாத்திக்கிறதுக்கு நிறைய நான் மாத்திக்கிட்டேன். ஓகே, ஸோ தட்ஸ் த சேஞ்ச். அண்ட் என்னன்னா நான் இவ்வளவு பேசுற பொண்ணே இல்லை ஆக்சுவலி. ஓகே, நான் ரொம்ப சைலண்ட், ரொம்ப சைலண்ட். என் டாக்டர் வந்து எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷனா என்னோட வாய்ஸ் மாறி இருக்கு. நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணதப்போ 1.5 year முன்னாடி என்னமோ நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன். அவர் சொன்னாரு ரொம்ப வருஷமா பேசாம இவ்வளவு பேசினா இப்படிதான் ஆகும், ஓகே, ஏதோ வீங்க இருக்கு சம்திங் லைக் தட். அண்ட்
they suggested me that 1 month அட்லீஸ்ட் பேசாம ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, எப்படி முடியும்? ஃபர்ஸ்ட் நான் அப்படிதான் இருந்தேன். ஓகே, ரொம்ப கம்மி. நீங்க ஏதோ கேள்வி கேட்குறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, இவ்வளவுதான். I was so shy. ஓகே, எனக்கு ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடா இருந்தேன். இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஓகே, அதுக்கு ரீசன் பொம்மி அப்படிங்கிறீங்களா? மேபி எஸ், நினைத்தாலே எனக்கும். ஆக்சுவலி இப்போ நான் லைட்டாக பேசும்போது கூட அங்கங்கே எனக்கு ஆயிஷாவோட சாயல் வருது. ஆக்ட்ரஸ் சத்யா பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆமா ஆமா. லைக் வந்து ஃபேஸ் கூட சில டைம் அந்த ஷார்ப் நோஸ் அண்ட் லைக் பேசுறது அப்படியா ஆக்ஷன் 2 பேரும் வந்து ஒரு ட்வின்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுறீங்க. யாராவது சொல்லிருக்காங்களா அப்படி? யாருமே சொல்லல. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அப்படியா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் தெரியல எனக்கு வந்து. திஸ் இஸ் நாட் மை ஒரிஜினல் வாய்ஸ். மேபி இதுவா இருந்துரும் நான் நினைக்கிறேன். இப்படி ஆயிடும். ஏன்னா ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னென்னமோ சுடு தண்ணி குடி, அதுல வந்து ஹனி போட்டு குடிக்கிறது, என்னென்னமோ பண்றேன். நாட் கோயிங். அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிடலாம். அண்ட் இப்போ வந்துட்டு பொம்மி அண்ட் திருப்பி வந்துட்டு ராணி கேரக்டர் அப்படி சொல்லும் போது ரெண்டும் கைண்ட் ஆஃப் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நம்ம பிளே பண்ணணும். அண்ட் லைக் ஆவி திருப்பி வந்து இது ஒரு ஃபேக் கேரக்டர் நம்ம வந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதை சொல்லும் போது எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்லே ஒரு புது லாங்குவேஜ் எனக்கு. இது வந்து சம்திங் லோக்கல் தமிழ். என்ன அப்படின்னு ஒரு மாதிரி ரொம்ப லோக்கலா பேசுற ஒரு பொண்ணு. ஸ்டார்டிங் இட் வாஸ் லைக் உடனே வருதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஒரு 2-3 days கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி 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 அதுக்கப்புறம் ஐ காட் இட். ஸோ தட் இஸ் நைஸ். எனக்கு என்ன இன்னொரு விஷயம் நினைத்தாலே எனக்கு பிடிச்சது இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு சீரியல் எடுத்தாலே எனக்கு மேஜர் எனக்கு ஃபீல் ஆகுறது மொனோட்டனஸ் ஆயிடும். ஒரு கேரக்டரைசேஷன் அது வந்து போகும், மக்களோட லவ் எல்லாமே கிடைக்கும், இட் வில் பி வெரி நைஸ். பட் என்னன்னா ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ஆக்டர்னும் போது ஒரு பொண்ணு ஒரு வில்லேஜ் பொண்ணு இல்ல ஒரு ரிச் பொண்ணு இந்த மாதிரி இருக்கும், அதே கேரக்டரைசேஷன் அப்படியே டிராவல் ஆயிட்டே இருக்கும். தட் வில் பி சோ மொனோட்டனஸ் அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா இந்த நினைத்தால் எனக்கும்ல மட்டும் எனக்கு அந்த மாதிரி எங்கேயும் ஃபீல் இல்ல. சோ மெனி வேரியேஷன்ஸ், ஹவ் டன் சோ மெனி கேரக்டர்ஸ். நாட் ஜஸ்ட் ஒரு பொம்மி வந்து இந்த மாதிரி வேஷம் போடுறான். சோ அந்த மாதிரி வேஷம் போடும்போது அஃப்கோர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நடிக்கணும். சோ அதுக்கான ஒரு தாட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து செம்மையா இருக்கும் யோசிக்கிறதுக்கு. ஒரு ஸ்பான்டேனியஸா ஒரு என்ன ஸ்போர்ட்டிவா இருக்கும். அடிக்கடி அது நிறைய சேஞ்சஸ். நான் வந்து எப்பவுமே சொல்வேன், யாராச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி கேரக்டர் உங்களுக்கு சூட் ஆகுமான்னு நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டோன்னே என்ன தலைக்கும் எபிசோட் திஸ் இப்படி பாருங்க அப்படின்னு அந்த மாதிரி எல்லா கேரக்டர், எந்த கேரக்டர் நான் பண்ணலங்கிறது இல்லை, எல்லா கேரக்டருமே பண்ணியாச்சு. ஒரே ஒரு கேரக்டர் பிச்சைக்கார கேரக்டர் மட்டும் பண்ணல. நான் சொல்லிட்டு அது பண்ணுங்க நல்லா இருக்கும், அது கூட நான் பண்ணி பார்க்கணும், அது ஒரே ஒரு கேரக்டர் தான் நீங்க என்ன பண்ண வைக்கல, அது ஒன்றும் பண்ணி வச்சிருங்க செம்மையா இருக்கும். ஸோ மிச்சது எல்லா கேரக்டரும் நான் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு வந்து தட் கிவ்ஸ் மோர் எனர்ஜி டு பி நினைத்தாலே. ஓகே. அண்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிளே பண்ணும்போது அதுக்கான வார்ட்ரோப், ஆக்சசரிஸ் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம்ல, மேக்கப் வைஸும் கூட. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? எனக்கு என்னன்னா ரொம்ப கொலாபில் வாங்குறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா டூ மச் பேட் இன் சோஷியல் மீடியா. ஐ செட் ஃபோன் எல்லாம் பிடிச்சிக்கிறது, போஸ்ட் போடு, அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் எனக்கு. ஸோ என்னன்னா நான் வாங்கிடுவேன். அதனாலயே எனக்கு வந்து ஒரு ரூம் மொத்தமா வந்து கபோர்டா ஓகே இந்த கபோர்ட் ஃபில் ஆயிடுச்சா, ஓகே புது கபோர்டு இருக்கு அது ஃபில் பண்ண, புது கபோர்டு இருக்கு அது ஃபில், அந்த மாதிரி இப்போ ஃபில் ஆயிட்டே போகுது. ஐயோ வைக்கிறதுக்கு இடம் இல்லாமா, நீ கொஞ்சம் புடவை எடுத்துக்கோ, பெரியம்மா நீ கொஞ்சம் புடவை எடுத்துக்கோ, அந்த மாதிரி நான் வந்து ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படி நிறைய அஃப்கோர்ஸ் தேவைப்படுறதுனால ஐ ஹேட் ரிப்பீட்டிங். ஆக்சுவலி எனக்கு ரிப்பீட் பண்றதே பிடிக்காது. ஸோ எனக்கு வந்து ஃப்ரெஷ் காஸ்டியூம்னா ஃப்ரெஷ் தான். எப்போ ஸ்டார்டிங்ல போட்ட காஸ்டியூம் ரிப்பீட் பண்ணலாமேன்னு சொல்லுவாங்க, தெரியாது ரிப்பீட் பண்ணலாமே. நான் அப்படி ரிப்பீட்டே பண்ணதில்லை. வெரி ரேர். எப்படின்னா ஏதோ ஒரு செம்மையா ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு புடவை கட்டியிருப்பேன், அந்த புடவை ஒரே ஒரு குட்டியோண்டு சீனு வந்து போயிருக்கோம், நான் வந்து இந்த புடவைக்கு இவ்வளவுதான் ஷார்ட் வந்துச்சான் அப்படின்னு அதுக்கு எடுத்து வச்சிருப்பேன். அது ஏதாச்சும் சீனுக்கு யூஸ் பண்ணிப்பேன், தவிர நான் ரிப்பீட் பண்ணதே இல்லை. ஸோ நிறைய காஸ்டியூம்ஸ் ஆயிடுச்சு. இது இப்போ இதுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்க லைக் கொலாபரேஷன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கலாம், ஸ்பான்சர் ஒரு பக்கம் இருக்கலாம், பட் ஆனா நிறைய விஷயங்கள் நம்ம தேடி தேடி வாங்குற மாதிரி இருக்கும் இல்லையா? எங்கெங்கெல்லாம் போய் தேடி வாங்குவீங்க? லைக் எனக்கு எப்பவுமே நான் அந்த கண்ணு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ ஏதாச்சும் எங்கேயாச்சும் போயிடுவோம், இப்போ பாக்குறேன் ஓகே இது நல்லா இருக்கும் வாங்கிடுவேன்,
அந்த மாதிரி நான் எப்பவுமே ஸ்பிளிட் பண்ணிப்பேன். எங்க அம்மா எங்க வீட்டுல திட்டுட்டே இருப்பாங்க, ஸ்பிளிட் பண்ணிப்பேன் எப்படின்னா ஏதாச்சும் ஒரு நாள் ஷாப்பிங் அங்க போயிட்டு பொம்மிக்காகவே ஷாப்பிங் அங்க போயிருக்கேன். ஓகே, எல்லாம் வாங்கிட்டு இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்திருப்பேன். இவ்வளவு நாளைக்கு வந்து ஷாப்பிங் போயிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். இதுக்குடி நேத்து தானே இவ்வளவு வாங்கிட்டு வந்துச்சு, அது பொம்மிக்காக பண்ண ஷாப்பிங், ஸ்வாதிக்காக கிடையாது, ஸ்வாதிக்கு தனி பண்ணிக்கிறோம் அப்படின்னு போன நாள் எல்லாம் இருக்கு. So it is not that இங்கதான் வாங்குவேன் அங்கதான் வாங்குவேன் அப்படி ஒண்ணு. அப்ராக்ஸா வந்து பொம்மைக்கு நீங்க எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? ஆக்சசரிஸ்க்கு நான் இவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்கேன், சாரீஸ்க்கு இவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்கேன், அந்த மாதிரி. லைக் எவ்ரி மந்த் எனக்கு கிட்டத்தட்ட 30-40 அதுக்கே ஆயிடும். ஏன்னா புடவை மட்டும் இல்லை, யூ வில் பி நோயிங் அதுக்கு பிளவுஸே தனி ஒரு எக்ஸ்பென்சஸ். ட்ரூ. புடவை ஆச்சு கொஞ்சம் நாங்க வேணா ஒரு 100 ரூபாய் கூட வாங்கிடலாம், பிளவுஸ் தான் ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய் ஆயிடும். அதுதான் கடுப்பா இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரி ஜுவல்ஸ். ஓகே, அஃப்கோர்ஸ் நான் எங்க சீரியல்ல வேற அடிக்கடி ஃபங்க்ஷன், ஏதாச்சும் போர் ஆயிடுச்சுன்னா ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க. சோ அப்போ என்னன்னா நாங்க வேற பணக்கார வீட்டு பொண்ணனால நான் வந்து பெரிய நகை தான் போடுவேன். எனக்கு ஒரு 2-3 தடவை யூஸ் பண்ண பிடிக்காது. சோ புதுசா வாங்கணும்னா வாங்கி, அதனாலதான் நிறைய நகை ஆயிடுச்சு. பட் வந்து புதுசா நம்ம வாங்குறோம் அப்படின்னாலும், அண்ட் இப்போ எனக்கு தெரிஞ்சு இன்னும் 4 வருஷம் சீரியல் போயிருக்கு. ஒரு வருஷத்துக்கு நம்ம 365 days, அதுல வந்து 3 days ஒரு மாசத்துக்கு கணக்கு விட்டா கூட 12 3s ஆர் எவ்வளோ 36ஆ அவ்வளவு நாள், ஒரு மாசம் விட்டுலாம். 11 மாசத்துக்கு நீங்க வந்து சாரீஸ் வாங்கணும். ஆமா, திருப்பி நீங்க அதை வந்து ரிப்பீட் பண்ண மாட்டீங்க அடுத்த வருஷத்துக்கு. இது மாதிரி வருஷத்துக்கு நீங்க 11 மாசமா சாரீஸ் வாங்கணும்னா எனக்கு கொஞ்சம் ஒரு பட்ஜெட் எவ்வளோ, நீ என்னங்க சம்பாதிக்கிறதெல்லாம் மொத்தமா இதுக்கே போயிட போல. அப்படி ஒண்ணும் இல்ல, ஐம் ஹாப்பி தட். பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் என்னன்னா உங்களோட புடவை நல்லா இருக்கு. ஆமா, பிகாஸ் என்னன்னா சீரியல் மோஸ்ட் ஆஃப் ஆல் லேடிஸ் தான் பார்ப்பாங்க. சோ அவங்க என்னன்னா நாட் ஜஸ்ட் கதை, நான் ஃபர்ஸ்ட் அதான் கதை மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா அவ்வளவு கமெண்ட்ஸ். ஒரு தடவை என்னமோ அந்த புடவை எனக்கு நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த புடவையோ கம்பல்ல ஏதோ நல்லா இல்லை, எனக்கு அவ்வளவு கமெண்ட்ஸ் மெசேஜஸ் வந்திருக்கு. மேடம் இந்த புடவை உங்களுக்கு நல்லாவே இல்லை, இந்த கம்பல் செட் ஆகல அப்படின்னு. சோ அதெல்லாம் பார்த்துதான் எனக்கு என்னன்னா தேர் அப்சர்விங் எவ்ரி திங், தேர் நோட்டிசிங் எவ்ரி திங். சோ அது நம்ம வந்து அவ்வளோ நோட்டீஸ் பண்றாங்கன்னா அவ்வளவு உத்து பாக்குறாங்க. சோ அவங்களுக்காக தானே நாங்க வந்து இவ்வளவு வேலை செய்யறோம், அந்த அன்புக்காக தானே நாங்க வந்து இவ்வளவு பண்றோம். சோ என்ன இருக்கு, வாங்கலாமே. ஓகே. அண்ட் என்னதான் நீங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்து தனியா இதுக்குன்னே நீங்க வந்து ரூம், ஆமா, செருப்புக்கு அதுக்கு இதுக்கு நீங்க வச்சிருக்கேன், தனி அதுக்கே வச்சிருக்கேன். அது வந்து சொல்லியிருக்கேன், இது கோடோன் மாதிரி, டோன்ட் ஓப்பன் தட் ரூம் அப்படின்னு சொல்லி யாராச்சும் வந்தா ஓபன் பண்ணா அப்புறமா கண்ணு வச்சிருவீங்க, டோன்ட் ஓப்பன் அப்படின்னு சொல்லி. பொம்மைக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஸ்வாதி எங்கெல்லாம் வந்து நீங்க போய் ஷாப்பிங் பண்ணுவீங்க ஆக்சசரிஸ்? எனக்கு வந்து பெங்களூர்ல தான், பேசிக்கலி ஐம் ஃப்ரம் பெங்களூர்னால பெங்களூர்ல தான், பெங்களூர் will be knowing will get lots of collection for girls. ஸோ நான் மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கூட்டிட்டு போயிடுவேன். நான் சூப்பர் கடை தேடி வச்சிருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்ட்டு. பெங்களூர் தான் மோஸ்ட் ஆஃப் ஆல் ஷாப்பிங். அண்ட் இவ்வளோ இயர்ஸ் வந்து லாங் ரன்னா போயிட்டு இருக்கு இல்லையா? உங்களை வந்து முன்னாடி யாருன்னே தெரியாது அப்படி சொன்னீங்க, பட் இப்போ போன எல்லாருமே பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அப்ப பெங்களூர் போய் ஷாப்பிங் பண்ணும்போது அங்கே இப்போ எப்படி பாக்குறேன்? அங்கேயும் அஃப்கோர்ஸ் கண்டுபிடிக்கணும், பிகாஸ் ஐ ஹவ் டன் 5 movies in Kannada. ஸோ அஃப்கோர்ஸ் கண்டுபிடிப்பாங்க. எனக்கு வந்து யாராச்சும் கண்டுபிடிக்கலாட்டி கொஞ்சம் டென்ஷனா இருக்கும். ஐயோ படம் பண்ணுமே வந்துட்டாங்களா, கொஞ்சம் கேப் ஆயிடுச்சா, ஒரு 4 வருஷம் இங்க இருந்தனால இங்க எல்லாரும் மறந்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்ப யாராச்சும் வந்து பேசுவாங்க, போதும் அப்படி. So that gives more happy for me. Okay. இப்போ வந்து ஐயோ நான் எங்கேயோ பர்சனலா போயிருக்கேன், அவங்க வந்து பேசக்கூடாது, அதெல்லாம் எனக்கு ஃபீலே ஆகுது. ஐ ஃபீல் மோர் ஹாப்பி. எனக்கு என்னன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அப்ப எல்லாம் ரொம்ப நான் எல்லாம் ரொம்ப நீட்டா எல்லாம் போயிருக்க மாட்டேன். அப்போ போட்டோ கிட்ட மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னு யோசிப்பேனே தவிர மிச்சம் என்னைக்குமே அப்படி யோசிச்சதே இல்லை. ஐ ஃபீல் மோர் ஹாப்பி அங்கேயும், பிகாஸ் படம் பண்ணனால they recognize. வெரி நைஸ். அண்ட் எப்போ நீங்க வந்து சீரியல் இந்த ஸ்கிரீன்லாம் தாண்டி சில்வர் ஸ்கிரீனுக்கு பிளான் பண்றீங்க தமிழ்ல? இப்போ அடுத்து நீங்க சொன்னீங்கன்னா ஐம் ரெடி, ஐம் வெயிட்டிங். அதுக்கு பெரிய பிளான் இல்ல, பிளானிங் எப்பவே நடந்துச்சு. ஓகே, சோ ஐம் ரெடி. வெரி நைஸ். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா, மேக்கப் நம்ம வந்து பார்க்கும்போது கலர் கிரேடிங்லாம் பண்றதுனால நமக்கு எக்ஸஸா ஃபீல் ஆகும் நம்ம டெலிவிஷன்ல பார்க்கும்போது. பட் ஆனா அதுக்கான ஒரு மெனக்கடல் இருக்கு இல்லையா? மேக்கப்லாம் நீங்களே பண்ணிப்பீங்களா? ஆமா, நானே பண்ணிக்கிறேன். ஐம் நாட் கம்ஃபர்டபிள் யாராவது பண்ணா, பிகாஸ் எனக்கு வந்து ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. என்னன்னா எங்கன்னு சொல்ல வேணாம், தெரிஞ்சிரும், அதனால
ஓகே. மேக்கப்னா ஐ வாஸ் லைக் ஓகே சூப்பரா மேக்கப் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்காரு, இவர்கிட்டயே பண்ணிக்கலாம், நம்ம பண்ணிக்க வேணாம். ஐ டிடன்ட் ஈவன் பிரிங் மை மேக்கப் கிட் அட் ஆல். ஐ வாஸ் சோ கான்ஃபிடென்ட், நல்லா பண்ணுவாரு. ஓகே. ஆனா அவர் என்னன்னே தெரியல, அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒரு இப்படியே எடுத்து இப்படி பூசினா எப்படி இருக்கும் அப்படி போட்டு விட்டாரு. எனக்கு இப்படிதான் பண்ணுவாங்களா என்னன்னே தெரியல. ஆனா ஒரு 2-3 நாள் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் காண்டெல்லாம் பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள். அப்போ நான் வந்து பேசிட்டு இருந்தேன், என்ன இவரு மேபி உங்க வீட்டுல பொண்டாட்டி கூட சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு போல. அப்ப நான் வந்து இனிமேல் நாங்க என்ன, நான் இப்போ நமக்கு நம்ம பண்ணிக்கும் போது என்ன பிரச்சனை இருந்தாலும் we should look good, நாங்க எப்படியாவது நல்லா பண்ணிப்போம். சோ மத்தவங்களுக்கு தெரியாது மத்தவங்க எப்படி பண்ணுவாங்க. சோ அதான் லாஸ்ட், நான் வந்து பண்ணிக்கவே விரும்ப மாட்டேன். ஐ டூ மேக்கப் ஃபார் மைசெல்ஃப் wherever I go. சோ எனக்கு இப்ப வந்து லைக் ஒரு உங்களுடைய ஃபேவரட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ஃபேவரட் ஃபவுண்டேஷன் என்ன யூஸ் பண்ணுவீங்க? நான் மேக் தான் யூஸ் பண்ணுவேன். அது வந்து எல்லாரும் சொல்லிருக்காரு, வெளியே வெயிலுக்கு எல்லாம் போனா ரொம்ப வந்து இதாயிடும், ஸ்வெட் ஆயிடுனா உடனே. எனக்கு லக்கிலி ரொம்ப ஸ்வெட் ஆகாது. சோ தட்ஸ் பிளஸ். அதனால எனக்கு வந்து மேக் தவிர வேற என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்கேன், உடாபிட்டி அது இது என்னென்னமோ ட்ரை பண்ணிருக்கேன், பட் செட் ஆகல. இது வந்து எனக்கு செட் ஆயிருக்கு. ஸோ ஓகே. ஸ்வாதி வந்துட்டு க்ரீம் ஃபவுண்டேஷன், லிக்விட் ஃபவுண்டேஷன், இல்லைன்னா வந்துட்டு பவுடர் பேஸ்ல எல்லாம் கூட இப்போ வருது, அந்த மாதிரி எது ப்ரிஃபர்? லிக்விட் ஃபவுண்டேஷன். ஓகே. கன்சீலர் அப்படின்னா? கன்சீலர் அதான் எனக்கு கொஞ்சம் இது வந்து எப்படி ஆயிட்டோம்னா, மேக்கப் நான் ஏதோ ஆட் கொடுக்குற மாதிரி ஆயிடும். இட்ஸ் நாட் லைக் தட். எனக்கு அது செட் ஆயிருக்கு. சோ எல்லாமே கொஞ்சம் மேக் ப்ராடக்ட்ஸ் தான் மேக்ஸிமம் நீங்க மேக் தான். ஓகே. வேற கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிள் டிஃபரண்டான ப்ராடக்ட்ஸ் என்ன நீங்க யூஸ் பண்ணுவீங்க? சீரியல்காக என்னன்னா இந்த டர்மா யூஸ் பண்ணுவேன். டர்மா அந்த ஸ்டிக் வரும் இல்லையா, தட் இப்போ கவுண்டருக்கு எல்லாமே வந்து டர்மா தான் யூஸ் பண்ணுவேன். தட் இஸ் நைஸ். வெரி நைஸ். ஐப்ரோக்கு? ஐப்ரோ ஏதோ மெபிலின் ஐப்ரோ பேலட், அதுதான் நல்லா பிடிச்சிருக்கேன். வேற எதுவும் பிடிக்கல. ஐலைனருக்கு அந்த எல்லாமே மெபிலின். எல்லாமே மெபிலின். ஐஸ்க்கு ஐலைனர், மஸ்கரா ஆல் மெபிலின். ஓகே. ஹைலைட்டர், blush, contour அதெல்லாம் எது நல்லா இருக்கோ அது பிக் பண்றது தான். இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் பிராண்ட். எது நல்லா இருக்கோ அது பிக் பண்ணுங்க. யூஸ் பண்ணதுல இப்ப நீங்க போட்டிருக்கீங்க இல்லையா, லைக் இதுல வந்து உங்களுக்கு பிடிச்சி தானே பண்ணிருப்பீங்க. சோ இது என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? அது as I said, mascara is of course. நான் வந்து மெபிலின் மஸ்காரா எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா இது நல்லா இருக்கு, ஏதோ புதுசா வந்திருக்கு, அந்த பிராண்ட் ட்ரை பண்ணலாம், இந்த பிராண்ட் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். பட் அப்புறம் திருப்பி I came back to this waterproof Maybelline. So அதுதான் மஸ்கரா அதான் போட்டிருக்கேன், ஐலைனர் அதான் போட்டிருக்கேன், காஜல் அதுதான் போட்டிருக்கேன். அப்புறம் என்ன, this is also Maybelline. Eyebrow palette is also Maybelline. குட்டி குட்டி blush அது தெரியல, எனக்கு பேரே தெரியல. I don't remember. ஏதோ அது எனக்கு வந்து அந்த ஷேட் I'll just try. ஓகே இந்த ஷேட் நல்லா இருக்கா, ஓகே I'll buy. எல்லா பெண்களும் அதான் பண்ணுவாங்க, அவ்வளவுதான், ஈஸி. அண்ட் ஸ்வாதியோட கோ டு லிப் கலர் மேட் பிங்க். மேட் பிங்க். எந்த பிராண்ட்னாலும் எனக்கு அது பிடிக்கும் அப்படின்றது. எனக்கு வந்து ரொம்ப கிளாஸியா இருந்தா பிடிக்காது, ஏன்னா நான் சாப்பிட்டுவேன். சோ போயிடும். மேட்னா கொஞ்சம் கஷ்டம் பண்ண உடனே ஓகே இந்த மேட் போட்டிருக்கோம், சாப்பிடக்கூடாது ஒரு கான்சியஸ் இருக்கும், அதுனா சாப்பிட்டுருவேன். அதனால மேட். வெரி நைஸ். ஆக்சுவலா நான் எவ்வளோ நேரம் எவ்வளோ கேள்வி கேட்டாலும் அவ்வளோ அழகா சிரிச்சுட்டே நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யோர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.